வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்றைக்கி காரப்பொரி ரெசிபி பார்க்கலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தாங்க ஆட் பண்ணேன், வறுக்காத வேர்க்கடலை இல்லை. இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வறுத்துக்கோங்க. இது வறுத்ததும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாங்க. வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டாச்சுங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் நம்மளோட நாட்டு கருவேப்பிலை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய கருவேப்பிலை இருந்தால் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சமயத்தை உங்களுக்கு வேணும்னா 2 காஞ்ச மிளகாய் கூட கிள்ளி போட்டுக்கலாங்க. நான் பாப்பாவுக்கு தரப்போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் காஞ்ச மிளகாய் போடல, அளவாக தான் மிளகாத்தூள்லாம் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுக்கணுங்க. அந்த கருவேப்பிலை எடுத்து அப்படியே மொளன்னு உடையணும், அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். தீஞ்சிடக்கூடாதுங்க, சிம்லேயே வச்சு வறுக்கணுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை கருக விட்டுறக்கூடாது, உடனே நம்ம பொரியை ஆட் பண்ணிடணுங்க. அவ்வளோதாங்க. பொரியை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சள் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டணும் கலரு, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய கடாயில் பண்ணுங்கள், உங்களுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். சிம்லேயே தாங்க வச்சுருக்கேன், ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணலை. இன்னும் பொரி நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஆஃப் பண்ணலைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தாங்க ஆட் பண்ணுவேன், அதனால் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் கம்மியாக தான் போட்டிருக்கேன், பாப்பாவும் எடுத்துப்பா, அதனால் கம்மியாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரெடிங்க காரப்பொரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.